ஆமா மறுமலை, நம்ம இதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்கோம். எத்தை, இன்னைக்கு தவக்காலத்தோட முதல் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்குள்ள சிந்தனைகளை சொல்லி மக்களை சிந்திக்க வைக்கணும்ல, அதுக்காண்டிதான் இங்க வந்து உட்காந்துருக்கோம். எல்லாத்தையும் நம்ம இதுக்கு மறுமலை சிந்திக்க வைக்கணும். எத்தை, கடவுள் கொடுத்த அறிவை பயன்படுத்தி கடவுளோட வார்த்தைகளை சிந்திக்கணும். அப்படி சிந்திக்க சிந்திக்க தான் நம்ம இன்னும் அதிகமா கடவுள்கிட்ட நெருங்கி போக முடியும். அப்படியா? சரி மறுமலை, இன்னைக்குள்ள சிந்தனைய சீக்கிரமா சொல்லு. சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் கிறிஸ்டியன் கார்ட்டூன் யூடியூப் சேனல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை பத்தின வீடியோக்களை ஒவ்வொரு நாளும் போட்டுக்கிட்டு இருக்கோம். கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்கணும், கடவுளோட பிள்ளைகளா வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு நாளும் போடக்கூடிய வீடியோவை தொடர்ந்து பாருங்க. எத்தே, இந்த உலகத்துல நம்ம சின்ன குழந்தையா பிறந்து வளர்ந்து படிச்சு பெரிய ஆளாகி நல்ல கை நிறைய சம்பாதிச்சு அப்புறம் வயசான பிறகு இறந்து போயிடுறோம், அப்படித்தானே? இந்த இறப்பு சாவு கடவுள் மனிதனை படைக்கும் போது உலகத்துல இல்ல. இந்த சாவு எப்படி உலகத்துக்கு வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி வந்தது மறுமலை? எத்தை, பைபிள்ல நீங்க தொடக்க நூலை படிச்சு பாத்தீங்கன்னா கடவுள் இந்த உலகத்தை படைச்சு கடைசியா மனிதனை படைச்சு மனிதனை ஏதேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு தோட்டத்தை அமைச்சு அங்க வச்சிருந்தாரு. அந்த தோட்டத்துல பார்க்கறதுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் கடவுள் படைச்சிருந்தாரு. இதுல தோட்டத்தின் நடுவுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மரத்துல இருந்து மட்டும் எந்த பழங்களையும் பறிச்சு சாப்பிடக்கூடாது, மற்ற எல்லா மரங்களிலிருந்தும் பழங்களை பறிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு கடவுள் மனிதனுக்கு கட்டளையிட்டு இருந்தாரு. அதே தோட்டத்துல கடவுள் நிறைய உயிரினங்களையும் படைச்சிருந்தாரு. அந்த உயிரினங்கள்ல பாம்பு ரொம்பவே சூழ்ச்சி மிக்கதா இருந்தது. அந்த பாம்பு மெதுவா பெண்ணுகிட்ட போய், கடவுள் உங்ககிட்ட தோட்டத்துல உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா அப்படின்னு ஒரு பொய்யான கேள்வியை கேட்குது. மறுமலை, ஒரு நிமிஷம் இரு. கடவுள் ஒரே ஒரு மரத்துல இருந்து மட்டும்தானே பழத்தை பறிச்சு திங்கக்கூடாதுன்னு மனசன்ட்ட சொன்னாரு. ஆனா இந்த பாம்பு பெண்ணுகிட்ட எல்லா மரத்துல இருந்தும் கடவுள் பழங்களை பறிச்சு தின்னக்கூடாதுன்னு சொன்னாருன்னு சொல்லுது. ஆமாத்தே, அந்த பாம்பு பெண்ணை ஏமாத்ததுக்காண்டி பெண்ணுகிட்ட பொய்யான ஒரு கேள்வியை கேட்குது. ஆனா பெண்ணு பாம்பு கிட்ட தோட்டத்துல உள்ள எல்லா மரங்கள்ல இருந்தும் பழத்தை பறிச்சு சாப்பிடலாம், ஆனா தோட்டத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஒரு மரத்துல இருந்து மட்டும் பழம் பறிச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் கடவுள் சொல்லியிருக்காரு அப்படின்னு சரியான பதில தான் பெண்ணு பாம்பு கிட்ட சொல்லியிருக்கா. அதோடு பாம்பு உடல. பாம்பு பெண்ணு கிட்ட, நீங்க தோட்டத்துல நடுவுல இருக்கக்கூடிய அந்த மரத்துல உள்ள கனியை பறிச்சு சாப்பிட்டீங்கன்னா கடவுளை போல நன்மை தீமை அறியக்கூடியவங்களா மாறிடுவீங்க, உங்களுக்கு சாவுங்கிறதே வராது அப்படின்னு அந்த பெண்ணுகிட்ட நைஸா பேசுது. இந்த இடத்துல தான் மனுஷன் பாம்பு கிட்ட, அதாவது அந்த அலவை கிட்ட என்ன சொல்லியிருக்கணும்னா, இல்ல அந்த மரத்துல இருந்து பழத்தை பறிச்சு சாப்பிட்டா நாங்க செத்து போயிருவோம், இது கடவுள் சொன்னது, நாங்க கடவுள் சொன்னதை மட்டும் தான் கேட்போம், நீ சொன்னதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம்னு அந்த அலகைய அடிச்சு விரட்டியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல சாவுங்கிறதே இருந்திருக்காது. ஆனா அந்த பெண் அப்படி செய்யாம கடவுளோட வார்த்தையை புறந்தள்ளிட்டு அந்த பாம்பு அந்த அழகையோட வார்த்தைய தன்னுடைய வார்த்தையை எடுத்து அதை நம்பி அந்த பழத்தை பறிச்சு தான் சாப்பிட்டதோட மட்டும் இல்லாம தனக்கு கூட இருந்த கணவனுக்கும் கொடுத்து 2 பேரும் கடவுளுக்கு கீழ்ப்படியாம மனிதர்களா மாறி போனாங்க. மனுஷன் கடவுள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன மரத்துல இருந்து பழத்தை பறிச்சு சாப்பிடுறது வரைக்கும் சாவு அப்படிங்கிறது இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. மனுஷன் எப்போ கடவுளோட வார்த்தையை மீறி அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டானோ அதுல இருந்து கடவுளுக்கு கீழ்ப்படியாம பாவத்தை செஞ்சான். அந்த பாவத்தின் விளைவாதான் சாவு உலகத்துல வந்துச்சு. ஓஹோ, அப்படியா? இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கத்தே. அது என்னன்னா, கடவுள் மனுஷங்கிட்ட எல்லா மரத்துல இருந்தும் நீங்க பழத்தை பறிச்சு சாப்பிடலாம், ஆனா அந்த தோட்டத்துல நடுவுல இருக்கக்கூடிய ஒரு மரத்துல இருந்து மட்டும் பழத்தை பறிச்சு சாப்பிடக்கூடாது. அப்படி நான் சொல்லதை மீறி நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க செத்து போயிருவீங்க அப்படின்னு கடவுள் சொன்னாரு. கடவுளோட வார்த்தை எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியும். கடவுள் சொன்னது மாதிரியே அவங்க அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டாங்க. அதன் மூலியமா தான் இந்த உலகத்துல சாவு இருக்குது. நாம எல்லாருமே ஒரு நாள் இறந்து போறோம். இது உண்மையா உலகத்துல நடந்துட்டு இருக்கு. அப்போ கடவுளோட வார்த்தை எந்த அளவுக்கு உண்மையானது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்துல நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தைகள் நிறைஞ்ச பைபிளை வாசிச்சு
அந்த வார்த்தைகளை நம்ம வாழ்வுல செயல்படுத்தி நம்மளை கடவுளோட பிள்ளைகளா வாழ விடாம அழகை பைபிள் தப்பு, பைபிள் படிச்சீங்கன்னா ஒன்றும் உங்களுக்கு கிடைக்காது, அது வேற வீண் நேரம் போக்கு, அப்படி இப்படின்னு நமக்கு தேவையில்லாததையெல்லாம் சொல்லி நம்மளை அந்த பைபிளை படித்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்மளை வாழ விடாம நம்மளை அழிவுக்கு தள்ளக்கூடிய பல வகையான செயல்களை சாத்தான் இந்த காலகட்டத்திலையும் செஞ்சிட்டு இருக்கான். தொடக்க காலத்துல அழகை, அதாவது சாத்தான் எப்படி மனுஷனை ஏமாத்தி கடவுளோட வார்த்தைக்கு எதிராக செயல்பட வச்சு மனுஷனுக்கு சாவை வர வச்சதோ, அதே போல இந்த காலகட்டத்திலையும் ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தையை அடங்கிய பைபிளை படிக்க விடாம பைபிளில் உள்ள வார்த்தைகளின்படி வாழ்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற விடாம தடுக்கக்கூடிய எல்லா வகையான வேலைகளையும் இந்த காலகட்டத்திலையும் சாத்தான் அழகை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். ஆனா என்னதான் அழகை கடவுளோட பிள்ளைகளை ஏமாத்த முயற்சித்தாலும் கடவுள் அந்த அழகைக்கு எதிராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி நமக்காண்டி நம்மளோட பாவத்துக்காண்டி பல துன்பங்களை அனுபவிக்க வச்சு அவரோட உயிரை தியாகம் செஞ்சு அவர் வழியா நாம கடவுளோட பிள்ளைகளா மறுபடியும், அதாவது கடவுள் மனுஷனை ஆரம்பத்துல படைக்கும் போது எந்த அளவுக்கு பாவம் இல்லாத ஒரு மனிதனா இருந்தானோ அதே பாவம் இல்லாத நிலைய மறுபடியும் தன்னுடைய ஒரே மகன் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியா நமக்கு ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்காரு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வழிகள்ல நடந்து அவருடைய வார்த்தைகளை நம்ம கடைபிடிச்சு வாழும்போது அவர் மூலமா நம்ம மீண்டும் கடவுள்கிட்ட பாவம் இல்லாத மனிதர்களா போக முடியும். இதுக்குத்தான் இந்த தவக்காலம் நமக்கு சிறப்பான அழைப்பை ஒவ்வொரு நாளும் விடுத்துக்கிட்டு இருக்கு. இதை செய்யாம நாம பைபிள் தப்பு, கோயிலுக்கு போறதுனால என்ன நடக்க போகுது, பைபிளை படிக்கிறதுனால என்ன நடக்க போகுது, இப்படி கேட்டு கேட்டு கடவுளுக்கு எதிராக நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமா நம்ம கடவுள்கிட்ட போக முடியாது. கடவுள் நமக்குன்னு ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய முடிவில்லாத வாழ்க்கை, அதாவது துன்பம் துயரம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு முடிவே கிடையாது. மகிழ்ச்சியான மகிழ்ச்சி மட்டுமே நிறைஞ்ச வாழ்க்கை, அதுவும் முடிவில்லாத வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானித்து நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தி ஆண்டவரோட சாட்சியாக நம்ம வாழும்போது நிச்சயமாக நம்மளால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள்கிட்ட போய் சேர முடியும். கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு வச்சிருக்கக்கூடிய முடிவில்லாத வாழ்க்கையையும் நம்ம பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் இந்த தவக்காலத்தோட முதல் ஞாயிற்றுக்கிழமையோட சிந்தனை. அதனால நான் இப்போ என்ன சொல்றேன்னா, இந்த உலகத்துல அழகை நம்மளை ஏமாத்துறதுக்கு பல வழிகள்ல நம்மளை சுத்தி வருவான். ஆனா நம்ம அழகையோட பேச்சுக்கு இடம் கொடுக்காம ஆண்டவரோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசிச்சு தியானிச்சு வாழ்வாக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளா வாழ்ந்து அதன் வழியா ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்று எப்பவுமே நம்ம ஆண்டவருடைய அரவணைப்பில் வாழக்கூடிய பிள்ளைகளா வாழணும். எல்லாருமே இந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள வரணும் அப்படிங்கிறதான் என்னோட ஒரு ஆசை. அதனால பைபிள் உண்மையா, பைபிள்ல இருக்க வார்த்தையெல்லாம் உண்மையா, இப்படி நம்மளை கேள்வி கேட்டு ஆண்டவரோட ஆசீர்வாதத்திலேருந்து விலகி செல்லாம எல்லாமே உண்மை அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா, நம்பி ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வந்து திருப்பலியில பங்கெடுக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தியானிச்சு வாழ்க்கையில கடைபிடிச்சு வாழுது, இப்படி கடவுளோட வார்த்தைகளுக்கு நம்ம வாழ்க்கையில உயிர் கொடுக்க நிச்சயமா நம்மளால கடவுள்கிட்ட போய் சேர முடியும். அப்படி எல்லாருமே கடவுள்கிட்ட போய் சேரணும்னு தான் கடவுளும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. அதனால நான் இப்போ என்ன சொல்லணும்னா, ஒவ்வொரு நாளும் பைபிளை படிங்க, படிச்சு ஆண்டவருடைய வார்த்தையை உள்வாங்குங்க. ஆண்டவருடைய வார்த்தையை உள்வாங்க பல உண்மைகளை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இதைத்தான் பைபிள்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லியிருக்காரு. நம்பினால் நீ கடவுளின் மாட்சிமையை காண்பாய், நம்பவில்லை என்றால் நீ கடவுளின் மாட்சிமையை காண மாட்டாய். அவ்வளவுதான். பைபிள் உண்மை. அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கடவுளுடைய வார்த்தை அப்படின்னு நீங்க நம்பி அதை படிச்சு அதன்படி நடந்தீங்கன்னா கடவுளுடைய மாட்சிமையை எல்லாரும் காணலாம். அதுக்கு கிறிஸ்தவங்க அவங்க இவங்கன்னு எந்த பாகுபாடும் இல்லை. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தது மனித குலத்தை மீட்டெடுக்கிறதுக்கானே தவிர
கிறிஸ்தவர்களை மட்டும் மீட்டு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது இந்த உலகத்துள்ள எல்லா மனுஷருக்காண்டியும், ஒரு குறிப்பிட்ட மனுஷருக்காண்டி கிடையாது. இந்த உலகத்துல இருக்க எல்லா மனுஷனும் கடவுளோட பிள்ளையா வரணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறது. அதனால எல்லாருமே ஒவ்வொரு நாளும் மறக்காம பைபிளை படிங்க. சரிதான பிரமலை? ரொம்ப சரியா சொன்னீங்க தே.